ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிங்கப்பூர் vlog. இன்றைக்கி நான் உங்களுக்கு மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். 200 ml அளவுள்ள டம்ளரில் ஒரு டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துக்கணும். அப்படி டம்ளர் அளவு வேண்டான்னா எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரோடு வர்ற கப்பில் 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு எடுத்த டம்ளரில் 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி துவரம்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கணும். 5 பல் பூண்டு போட்டுக்கணும். ஒரு சில சொட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். அப்போ தான் பருப்பு நல்லா வேகும். அரை மணி நேரம் ஊற வச்ச பருப்பை ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். பருப்பு முழுசாக இருந்தால் பிடிக்கும்னா அப்படியே வச்சுக்கலாம். பருப்பை குழைவாக வேணும்னா ஒரு கரண்டியோ இல்லை மத்தோ வச்சு நல்லா மசிச்சுக்கணும். மண் சட்டி சூடானோன்னே அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானோன்னே அதில் 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கணும். கடுகு பொரிஞ்சோன்னே 15 சின்ன வெங்காயத்தை போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கணும். அப்போ தான் சின்ன வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். 3 கொத்து கறிவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிக்கணும். 3 தக்காளியை போட்டுக்கணும். அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக கரையும். தக்காளி நல்லா கரைஞ்ச பிறகு 2 பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கிக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் மசாலா போட்டுக்கணும். 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். 2ஐயும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். சாம்பார் மசாலா வாசனை போன பிறகு வெட்டி வச்சிருக்க 3 முருங்கைக்காவை போட்டு நல்லா வதக்கிக்கணும். முருங்கைக்காய் வேகிறதுக்கு 100 ml அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். இல்லைன்னா மசாலா பாத்திரத்தில் அடி பிடிச்சிக்கும். முருங்கைக்காய் நல்லா வெந்த பிறகு வேக வச்சிருக்க துவரம்பருப்பை ஊற்றி நல்லா கலந்துக்கணும். பருப்பு நல்லா கொதித்த பிறகு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். அதை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். புளி வாசனை போகிற வரைக்கும் சாம்பாரை நல்லா கொதிக்க வைக்கணும். புளி வாசனை போன பிறகு ஒரு ஒட்டு மாங்காய் 8 துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். அந்த ஒட்டு மாங்காய் போட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க வைக்கணும் குழம்ப. ரொம்ப குழம்ப கொதிக்க வச்சா மாங்காய் கரைஞ்சிரும். அதனால தான் முதல்ல புளியை ஊற்றிட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மாங்காவை போட்டிருக்கேன். இப்போ நம்மளோட மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் தயார். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். சிங்கப்பூர் vlog-ஐ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.